அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மாடல் ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். மாடல் ஸ்லீவுக்கு இப்ப 5 இன்ச்சு இருக்கிறது போல நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுல மெயின் கிளாத் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். லைனிங் கிளாத் அளவு வச்சு இப்ப மெயின் கிளாத் கட் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டையும் நடுவுல அப்படி கட் பண்ணிக்கலாம். இது நடுவுல கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ரோஸ் கலர் துணியில 1.25 இன்ச்சு இருக்கிறது போல கோடு போட்டு நம்ம நீல துணி கட் பண்ணிக்கலாம். 1.25. இப்ப 1.25 இன்ச்சு இருக்கிறது போல இந்த துணி கட் பண்ணியாச்சு. இதை இப்படி ரெண்டா மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போல தச்சிட்டு இந்த துணியை நம்ம அப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1.25 இன்ச்சு எடுத்து இதை தச்சு அப்படி திருப்பி விட்டுக்கிட்டோம். இதை 2 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு பேப்பர் கட்டிங் வச்சுக்கிடுவோம். 2 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு பேப்பர் கட்டிங் வச்சுக்கிடுவோம். இந்த பேப்பர் கட்டிங்ல இதை இப்படியே வச்சு நம்ம தைக்கணும். தைக்கிறப்ப நம்ம இங்க ஒரு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையல் உள்பகுதியில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிடணும். இது போல வச்சு நம்ம இதை அப்படியே தச்சு விடணும். ஒரு கைடு அளவு நம்ம இதை அப்படியே தைக்கணும். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நடுவுல கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதுல இதை நம்ம வச்சு தைக்கணும். இந்த இருக்கு. இது போல நம்ம தைக்கணும். இது இப்படி தச்ச உடனே இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இந்த பக்கம் தப்போம். எடுத்த பிறகு இப்படி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரோஸ் கலர் துணி வச்சு தைக்க போறோம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்துக்கும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டிருக்கேன். இதுல 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி லைட்டா அடியில மடிச்சு தைக்கிறதுக்கு துணி எடுத்திருக்கேன். இத முதல்ல உள்ள தைக்கணும். உள்பகுதியில நம்ம இதை வச்சு தைக்கணும். 1/4 இன்ச்சு இருக்கிறது போல தச்சா போதும். இது போல நம்ம தச்சுக்கலாம். தச்சுட்டு இந்த பக்கம் நம்ம தைக்கையில இதை நம்ம இப்படி திருப்பி விட்டு இப்படி தச்சுக்கலாம்.
உங்களுக்கு கை கொஞ்சம் இறக்கமா வேணும்னா நீங்க இந்த துணியவே கொஞ்சம் இறக்கம் கணக்கா கொடுத்து கூட தைக்கலாம். இல்ல வேண்டியது இல்லைன்னா அதே அளவு கூட இப்படி தைக்கலாம். இது தைக்கையில இந்த தையல் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இந்த தையலை மறைச்சு தைக்கணும். பின்பகுதி இந்த மாதிரி இருக்கு, முன்னாடி உள்ள பகுதி இது போல இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு பீடு ஒர்க்கு கொடுக்கலாம். இப்ப இந்த பீடு தைக்கிறப்ப இந்த இதுல இருந்து நடுப்பகுதியில இப்படி ஊசிய விடணும். ஊசியை விட்டுட்டு இதை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த இருக்கு இதை கொஞ்சமாவும் இந்த துணியை கொஞ்சமாவும் எடுத்து இப்படி தைக்கையில சாக்லேட் போல வரும். இப்ப இதை தச்சு நிப்பாட்டிக்கிடணும். இது போல இப்படி நிப்பாட்டிக்கிடணும். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்ப பீடை விடணும். அப்படின்னாதான் பீடு வந்து மேல ஒண்ணு போல அழகா நிற்கும். இது போல வச்சுட்டு திரும்ப இது கொடுத்து இது போல தைக்க தச்சுட்டு பின்னாடி திருப்பி இப்ப இதுல இப்படி நடுவுல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இத ரெண்டையும் இப்படி சேர்த்து தைச்சுக்கிடணும். தச்சுட்டு இதுல இன்னொரு தையல் போட்டுட்டு இதுக்குள்ள இதை கொடுத்துடணும். அதுக்கடுத்து ஒரு பீடை கொடுத்து இது போல தச்சுட்டு